Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு மாமா சமையல்ல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த லட்டு ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு panல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் கோதுமை ரவா உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். ரவையெல்லாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ரவையோடு சேர்த்து தேங்காய் துருவலையும் நல்லா வறுக்கணும். கோதுமை ரவாவும் தேங்காயும் நெய்யில் வறுக்கும்போது நல்ல கமகமன் வாசம் வரும். இந்த அளவுக்கு இது நல்லா வறுபட்டதும் இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை இப்படியே ஆற விட்டுருங்க. ரவையெல்லாம் நல்லா ஆறுனதும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா பவுடர் பண்ணிடுவோம். நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு சின்ன தடுக்கா பேன் எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு மாவோடு சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வேண்டிய அளவு கையில் எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கிடலாம். நம்ம நெய் சேர்த்துருக்கோம் அண்ட் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள பிசுபிசுப்பு தன்மைலாம் ஈஸியாக நமக்கு உருண்டைகளாக உருட்ட வரும். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் கோதுமை ரவா லட்டு செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா லட்டுவையும் உருட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கோதுமை ரவா லட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.